ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபியும் ஹேர் ஆயிலும் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீன் ஆயிரும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே லீன் ஆயிரும். பொண்ணுங்களுக்கு அழகே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் தான். அந்த ஹேரை கொட்டியாச்சுன்னா நம்ம மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடும். முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வந்து 2 விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்று ஹேரு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ். நம்ம வந்து எப்பயுமே சிம்ரன் மாதிரி இருக்குன்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா குழந்தைலாம் பிறக்கிறப்ப வந்து வயிறு மேக்ஸிமம் பெருசாகும், அதுக்கப்புறம் முடியெல்லாம் கொட்டும். இந்த 2 பிரச்சனை வந்து பொண்ணுங்களுக்கு வந்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மனசு திருப்திக்காக ஒரு ஹேர் ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணுவோம். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மன திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோகோனட் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பூ அப்புறம் இலையில வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம எல்லார் வீட்டு பக்கத்துலையுமே வந்து செம்பருத்தி கிடைக்கும், கருவேப்பிலை கிடைக்கும், துளசி கிடைக்கும், அதுக்கப்புறம் மருதாணி கிடைக்கும் கண்டிப்பாக. இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சின்னா நார்மலாக வெந்தயம், கருவேப்பிலை மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு கூட ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து செம்பருத்தியும், கருவேப்பிலை, வேப்பிலை, வெந்தயம், ஆவரம்புன்னு சொல்லி பார்த்திங்களா, அது 2 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை மட்டும்தான் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் செம்பருத்தி பூ. இந்த எண்ணெய் தேய்ச்சா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம மன திருப்திக்காக நம்ம செஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அது வந்து உண்மையாக இல்லையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது அவங்கள வந்து விளம்பரத்துக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்களோட ஜீன், அதாவது உங்கள் அம்மாவுக்கு நிறைய முடி இருக்குது, உங்கள் சித்திக்கெல்லாம் நிறைய முடி இருக்குது, அவங்க அப்பா வழி சொந்தத்துக்கு எல்லாத்துக்குமே நிறைய முடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தைக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை, லீனாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ஹேராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டேக் எடுத்துக்குவோம். அந்த இன்டேக் மூலமாகவும் நம்ம ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கலாம். நம்ம நீங்களும் முடிஞ்ச இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு ரெசிபி குழந்தைகளுக்கு பிடிச்ச ரெசிபி என்னென்னு கண்டுபிடிங்க. நம்ம மளிகை கடைக்கு போனாலே முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க, என்னது, சாக்கோஸ். அதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. நம்ம இன்றைக்கி வீட்டில் பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான ராகி சாக்கோஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். இதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். ராகி மாவு, வீட்டு அரைச்சிருந்தாலும் ஓகே, கடையிலேருந்து வாங்கினாலும் ஓகே தான். ராகி மாவு, நாட்டு சர்க்கரை, அப்புறம் பட்டர், வெண்ணெய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால், இவ்வளோ தான். இதை வச்சு தான் வந்து நம்ம ராகி சாக்கோஸ் பண்ண போகிறோம். இதில் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து நீங்கள் ஓவன்லேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏர் ஃப்ரையர் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுகர் வேணும் அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக போதும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் அதே மாதிரி தான். பட்டர் நிறைய சேர்க்கும்போது வாசனை வந்துடும், அதனால் பட்டரும் நிறைய சேர்க்காதீங்க. ராகி 1 கப் எடுத்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க, அது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேவைப்பட்டது இதுக்கு. இதோட பதம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்டு கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே எடுத்து பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெஸ்ட்டில் எதுவும் கொடுக்கல, அப்படியே எடுத்து பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையில் தான் பண்ண போகிறேன். ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா 160 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே போதும், இது வந்து ரெடியாகி வந்துடும். இதே மாதிரி ஓவன்லேயும் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும், சாக்கோஸு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன், எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செல்சியஸில் வைக்கணும், டிகிரி, அதெல்லாம் வந்து கொடுக்குறேன், நான் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து எதுவுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்மளே ஓனாக ரெடி பண்ணி கொடுக்கறனால சொல்ல முடியாத ஒரு ஹாப்பி கிடைக்கும். அதுமாதிரி ஹெல்த்தியாக கொடுக்குறோம், அதனால் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ராகி ஹெல்த்தி தான், எதுவுமே நம்ம ஆட் பண்ணல இல்லையா, அதனால் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தினமும் வந்து ஏதாவது ஒன்று குக்கீஸ் வந்து ஏதாவது கொடுத்துட்டே தான் இருப்போம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வந்து கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம பாலில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இன்றைக்கி வந்து ஹேர் ஆயிலும்
அதுக்கப்புறம் சாக்கோஸ் தான் ரெடி பண்ணோம். டெய்லி ரொட்டீனில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். எப்போயுமே விளக்கில் வருது, அப்புறம் வீடு கூட்டுறது, சமைக்கிறது, அந்த பொருள் இந்த பொருள் அது இது நிறையா இருக்கும். அது கூடவே நம்ம இதுவும் செய்கிறோம். உமன்ஸ்னாலே ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இல்லையா? ஸோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள் எல்லோரும் உமன்ஸாக பிறந்ததுக்கு. இது வந்து நார்மலாக சாக்கோஸ் மாதிரி தான் பாலில் போட்டு நம்ம கலக்கி கொடுத்துக்கலாம். ஆனால் நல்லாவே வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வேணுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயிலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப யம்மியாக இருக்குது. அதாவது கடையில் வாங்க சாக்கோஸ் விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பபாய்.